முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. தாவேகவைச் சேர்ந்த 21 எம்எல்ஏக்கள், காங்கிரஸை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் என 23 பேருக்கு ஆளுநர் அர்லேகர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். முதலமைச்சர் விஜயின் நெருங்கிய நண்பரும் தூத்துக்குடி தாவேக எம்எல்ஏவுமான ஸ்ரீநாத் அமைச்சராக பதவியேற்றுள்ளார். 28 வயதேயான அவினாசி தாவேக எம்எல்ஏ கமலி அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். சே. கமலி என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். குமாரபாளையம் எம்எல்ஏ விஜயலட்சுமி அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். காஞ்சிபுரம் எம்எல்ஏ ரஞ்சித்குமார் அமைச்சராக பொறுப்பேற்றார். கும்பகோணம் எம்எல்ஏ வினோத் அமைச்சரானார். திருவாடானை எம்எல்ஏ ராஜீவ் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். கடலூர் எம்எல்ஏ ராஜ்குமார் அமைச்சராகியுள்ளார். அரக்கோணம் எம்எல்ஏ காந்திராஜ் அமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார். ஒட்டப்பிடாரம் எம்எல்ஏ மதன் ராஜா அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். ராஜபாளையம் எம்எல்ஏ ஜெகதீஸ்வரியும் அமைச்சராக பொறுப்பேற்றார். கிள்ளியூர் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற்றுள்ளது. ராஜேஷ்குமார் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் ஆண்டோன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட பின்னர் காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமார், காமராஜர், ராஜீவ்காந்தி, ராகுல் காந்தி வாழ்க என்று கூறினார். பதவி பிரமாண குறிப்பில் இவையெல்லாம் இல்லையே என ஆளுநர் அர்லேகர் குறிப்பிட்டார். பெருந்தலைவர் காமராஜர் நாமம் வாழ்க, பாரத ரத்னா ராஜீவ்காந்தி நாமம் வாழ்க, மக்கள் தலைவர் ராகுல் காந்தி வாழ்க. It is not the part of your oath. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகனும் ராசிபுரம் தாவேக எம்எல்ஏவுமான லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஈரோடு கிழக்கு தாவேக எம்எல்ஏ விஜய் பாலாஜி அமைச்சரானார். லோகேஷ் தமிழ்ச்செல்வன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துள்ளாகுவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். விஜய் பாலாஜி எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், விருப்பு வெறுப்பு விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். சேலம் தெற்கு எம்எல்ஏ தமிழன் பார்த்திபன் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். பிரமாணம் எடுத்துக்கொண்ட பின்னர் தலைவர் வாழ்க, தமிழ் வாழ்க என தமிழன் பார்த்திபன் முழக்கமிட்டார். விஜய் தமிழன் பார்த்திபன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை
உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். வாழ்க கழக தலைவர், வளர்க தமிழ். ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ ரமேஷ் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். 31 வயதிலேயே அமைச்சராகி ரமேஷ் கவனம் பெற்றுள்ளார். ரமேஷ் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். மேலூர் பொது தொகுதியில் வெற்றி பெற்ற பட்டியலினத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏ விஸ்வநாதன் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 2 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தமிழக அமைச்சரவையில் இடம் பிடித்துள்ளனர். பே. விஸ்வநாதன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். வேளச்சேரி எம்எல்ஏ குமார் அமைச்சராகியுள்ளார். கோவை வடக்கு எம்எல்ஏ சம்பத்குமாரும் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதியில் வெற்றி பெற்ற தென்னரசு அமைச்சரானார். தளபதியின்றி நான் இல்லை, தலைவருக்கு தலைமை விசுவாசி என பதவி பிரமாணம் எடுத்த பின்னர் தென்னரசு கூறிய நிலையில் இருப்பதை மட்டும் படிக்குமாறு ஆளுநர் அர்லேகர் அறிவுறுத்தினார். 31 வயதான அறந்தாங்கி எம்எல்ஏ முகமது ஃபர்வேஸ் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டுள்ளார். ஜா முகமது பர்வேஸ் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமையை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி பெற்ற எம்எல்ஏ மரிய வில்சன் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். தாம்பரம் எம்எல்ஏ சரத்குமார் அமைச்சராக பதவியேற்றார். கிணத்துக்கடவு எம்எல்ஏ விக்னேஷும் அமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சர்கள் ஆளுநர் அர்லேகருடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். முதலமைச்சர் விஜய் உட்பட 33 பேர் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். அமைச்சர் குழு புகைப்படம் எடுத்து முடித்த பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அனைவருமே பாரதியார் மண்டபத்துக்கு அருகாமையில் வெளியில் இருக்கக்கூடிய அந்த சிஎம் விஜய் பதவியேற்பு விழாவை போல ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற அமைச்சரவை விரிவாக்கத்திலும் வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டது. வந்தே மாதரத்தை தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்பட்ட நிலையில் 3வதாக தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. விழா முடிந்த பிறகும் வந்தே மாதரம் தான் முதலில் பாடப்பட்டது. தவேக அமைச்சரவையில் அதிமுகவின் எஸ்பிவி தரப்பு எம்எல்ஏக்கள் இடம்பெறவில்லை. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தவேக அரசுக்கு எஸ்பிவி தரப்பு 25 எம்எல்ஏக்கள் ஆதரவளித்த நிலையில் அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. தமிழக அமைச்சரவையில் பட்டியலினத்தைச் சேர்ந்த 7 பேர் இடம்பெற்றுள்ளனர். தவேகவில் 6 பேர், காங்கிரஸில் 1 என பட்டியலினத்தைச் சேர்ந்த 7 பேர் அமைச்சர்களாகியுள்ளனர். சிஎம் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். சிவகாசி எம்எல்ஏ கீர்த்தனா, குமாரபாளையம் எம்எல்ஏ விஜயலட்சுமி,
அவிநாசி எம்எல்ஏ கமலி, ராஜபாளையம் எம்எல்ஏ ஜெகதீஸ்வரி அமைச்சர்களாகியுள்ளனர். தமிழக அமைச்சரவையில் 31 முதல் முறை எம்எல்ஏக்கள் இடம்பெற்றுள்ளனர். சிஎம் விஜய் உள்ளிட்ட 31 பேர் முதல் முறை எம்எல்ஏக்கள் ஆனவர்கள். மாற்றுக் கட்சியிலிருந்து தவேகவில் இணைந்த 5 பேர் அமைச்சர்களாகியுள்ளனர். அதிமுகவிலிருந்து வந்த செங்கோட்டையன், லோகேஷ் தமிழ்ச்செல்வன், நிர்மல்குமார், விசிகவிலிருந்து வந்த ஆதவர்ஜுனா, எம்ஜிஆர் அதிமுக கட்சியை கலைத்துவிட்டு வந்த ரஞ்சித் குமார். அமைச்சர் செங்கோட்டையனின் இலாகா மாற்றப்பட்டுள்ளது. செங்கோட்டையனுக்கு முதலில் ஒதுக்கப்பட்ட நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சனுக்கு மாற்றப்பட்டு செங்கோட்டையனுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தற்போது ஒதுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. மற்றொரு காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் ஸ்ரீநாத்திற்கு மீன்வளத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் கமலிக்கு கால்நடை பராமரிப்புத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதல் முறையாக ஏஐ துறைக்கு அமைச்சரவையில் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏஐ மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக வேளச்சேரி எம்எல்ஏ குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். அமைச்சர் விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் ராஜீவிற்கு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் காந்திராஜுக்கு கூட்டுறவுத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் மதன் ராஜாவிற்கு சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் ஜெகதீஸ்வரிக்கு சமூக நலத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் விஜய் பாலாஜிக்கு கைத்தறித்துறை வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ரமேஷுக்கு இந்து சமய அறநிலையத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ராஜ்குமாருக்கு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாடு துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் சம்பத்திற்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. வினோத்திற்கு வேளாண் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ரஞ்சித் குமாருக்கு வனத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் சரத்துக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு வணிக வரித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் தமிழன் பார்த்திபனுக்கு போக்குவரத்து துறை வழங்கப்பட்டுள்ளது. அதிமுகவிலிருந்து தான் விலகி ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டதாக முன்னாள் சபாநாயகர் தனபால் கூறியுள்ளார். அதிமுக தன்னை புறக்கணித்ததாகவும் தனது மகன் அமைச்சராக பொறுப்பேற்று இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நான் அதிமுக விட்டு விலகி ரொம்ப நாள் ஆச்சுங்க. என்னோட உடல்நிலை சரியில்லை. நான் வீட்டோட ஓய்வில் இருக்கேன். என்னுடைய மகன் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கிற அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறார். அவருடைய சந்தோஷமாக அதை பார்க்க வந்திருக்கு. நான் பல பதவிகளை அனுபவிச்சவன். என்னுடைய மகன் அந்த இடத்துக்கு போகும்போது மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கு.